We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய ஏற்பாட்டின் வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 17 வரை, தொடர்ந்து 31 35 வசனம் வரை வாசிக்கப்படும். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 147. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்திலே அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத் அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து, போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால், நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால், நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். தொடர்ந்து வசனங்கள் 31 35 வரை வாசிக்கப்படும். அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தார், தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுதும் உங்களோடும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல
நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்களென்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமேன். இது தேவனுடைய வசனம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் இந்த பரிசுத்த வியாழன் ஆராதனையில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறோம். நாளில் கூட ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் வார்த்தை மூலமாக, அவரோட பிரசன்னம் மூலமாக உங்களை பலப்படுத்தி இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் எந்த தேவை இருந்தாலும் அதை சந்திக்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோமாக. எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, இந்த பரிசுத்த வியாழன் ஆராதனையில் கூட ஆண்டவரே உம்மை நாடி நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. Lord, we come to you on this holy night to seek you, Lord, even as you shared time with your disciples and you showed them your love. Father, we seek your grace and goodness this day. உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய நன்மையும் ஆண்டவரை நாங்கள் நாடுகிறோம். உமது வார்த்தை மூலமாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மத்தியிலும் உமது நன்மை இருக்கவும் ஆண்டவரே, உமது பலன் இருக்கவும், உமது ஆறுதல் இருக்கவும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதியும். நீர் செய்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். இந்த பரிசுத்த வியாழன் என்று சொல்லையில் இது ஒரு தனிப்பட்ட நேரமாக ஒரு தனிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நேரமாக காணப்படுகிறது. கிறிஸ்துவ அத்திஜானத்தை அந்த கிறிஸ்துவ தேதித்தாளில் இன்னைக்கு அந்த கிறிஸ்டியன் கேலண்டரில் அது ஒரு முக்கியமான ஒரு நாளாக கூட இருக்கிறது. இந்த வாரம் ஒரு பரிசுத்த வாரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் இந்த இரவு ஒரு தனிப்பட்ட இரவு. இந்த இரவு பிற்பாடு இயேசு சிலுவையில் அவரோட மரணத்தை அவர் சந்திப்பார். அதனால் அது ஒரு சிறந்த இரவாக காணப்படுகிறது. On this holy night, Holy Thursday night, we are drawn to a very intimate moment, a very special moment. It's the last night before Jesus goes to the cross. And it's a time that he spends with his disciples, alone with his disciples. He's gathered in the room and he's sharing a meal with them. அவரோட சீஷர்களோட தனிப்பட்ட வகையில் அவர் அறையில் இருந்து அந்த அவரோட கடைசி உணவை அந்த பகிர்ந்து கொள்ள நேரம் வருகிறது. ஆனால் வரக்கூடிய காரியத்தை குறித்து அவர் அறிந்தவராக இருக்கிறார். பட் ஈவன் தோ இட் வாஸ் அ ட்ரையிங் டைம் ஃபார் ஹிம், அவருக்கு ஒரு போராட்டமாக நேரமாக இருந்தாலும் அவர் அந்த நேரத்தை அறிந்தவராக இருக்கிறார். ஈவன் தோ இட் வாஸ் அ ட்ரையிங், அ டிஃபிகல்ட் டைம் ஃபார் ஹிம், it was something that he knew what was ahead, what was coming. Even then Jesus pours out his love to those he loves. அவரை நேசிப்பவர், அவரை அறிந்தவர்கள், அவரோடு இருக்கிறவர்கள் மத்தியில் அவரோட அன்பை முழுமையாக அவர் பரிபூர்ணமாக அவர் ஊற்றுகிறார். A love that serves, a love that endures, and a love that witnesses. சேவை செய்யக்கூடிய ஒரு அன்பாக இருக்கிறது. அவர் நிரந்தரமாக இருக்கிற ஒரு அன்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அன்பாக, சாட்சி காட்டக்கூடிய ஒரு அன்பாக இருக்கிறது. And tonight let us recall this love of Christ that is demonstrated. இந்த இரவில் கூட, இந்த பரிசுத்த வியாழனின் கூட நாம் இயேசு கிறிஸ்து காண்பித்த அவரோட முழுமையான அந்த அன்பை நாம் இந்த நாளில் கூட நினைவு கூறுவோம். Love poured into our life. நம் வாழ்க்கையில் கூட அவருடைய அன்பை அவர் நமக்காக அளித்திருக்கிறார், நமக்கு கொடுக்கிறார், நம்மில் பகிர்ந்து கொள்கிறார். அவரோட அன்புக்கு ஒரு முடிவே இல்லை, ஆழமானது. வேதம் சொல்கிறது அதோடைய ஆழமும் அதோட அகலமும் அதோட உயரமும் அறிய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறது. Scripture says we cannot fully understand the depth, the breadth and the height of his love. An unending love that he pours to you and to me. Let us not just remember it, but let us also examine our life in the light of the call of Christ. நாம் அதை குறித்து
ஞாபகம் மட்டும் பண்ணுறதில்லை, தியானிக்கிறது மட்டும் இல்லை, அது இந்த அவரோட அன்பிற்குள் நம்மளோட வாழ்க்கையை அவரோட அழைப்பிதழ் பிரகாரம், அவரோட அழைப்பதின் ஒளியின் பிரகாரம் நம்மளோட வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. And consider our response to the call. அந்த ஆராய்ந்து பார்த்து நம்ம எப்படிப்பட்ட மறுமொழியை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறோம் என்று நம்ம ஒரு முடிவு செய்வோமாக. A call to live a life that displays our love for God and others. எப்படிப்பட்ட அழைப்பு என்றால் நம்முடைய வாழ்க்கையை அவர் தேவனுடைய அன்பையும் பிறருக்கு நாம் காட்டுகிற அன்பையும் வெளிப்படுத்துகிற ஒரு அழைப்புதலாக இருக்கிறது. நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற ஒரு அன்பாக இருக்கிறது. அது நம்மை சுற்றி இருக்கிறவர், நம் வீட்டில் இருக்கிறவர்கள், நம் வேலை எடுத்து இருக்கிறவர் மத்தியிலும், சமுதாயத்து மத்தியிலும் நாம் அதை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்று நாம் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, நாம் ஆராய்ந்து பார்க்கறது நன்றாக இருக்கும். To examine that will be good in the light of what Christ reveals. So we heard scripture being read from John 13 verses 1 to 17 and 31 to 35. இதன் அடிப்படையில் நாம் யோவான் 13வது அதிகாரம் வசனம் 1லேருந்து 17 வரையும் வசனம் 31லேருந்து 35 வரையும் வாசிப்பதை கேட்டோம். இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு ஊற்றப்பட்ட அன்பு. The title of today's message is Love Poured Out. அந்த யோவான் 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசு அங்கே வெளிப்படுத்துகிறார், அவர் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். In John chapter 13, Jesus reveals, in the first verse, Jesus reveals that he knows his hour has come. அவரோட நேரம் வந்துவிட்டது என்று அவர் அறிந்தவராக இருக்கிறார். அவர் யாராக இருக்கிறார் என்று அறிந்தவராக இருக்கிறார். He not only knows the hour, but he knows that he has come, who he is, and that he has come for this hour. He knows that the Father has entrusted all things into him. அவர் அறிந்திருக்கார், பிதாவானவர் அனைத்தையும் அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கார் என்று அவர் அறிந்தவராக இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் அறிந்திருக்கிறார், அவர் தேவனிடத்தில் வந்தவர் தேவனிடத்துக்கு திரும்புகிறார் என்று அதையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். He also knows that he has come from God and that he would be returning to God. His position, his authority and what lies ahead, he knows all of this. அவரோட அதிகாரம், அவரோட இருக்கிற நிலை, அதே நேரத்தில் இது வரப்போகிறது என்று அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows that he came to fulfill scripture. வேதத்தை நிறைவேற்ற, வாக்குறுதிகளை நிறைவேற்ற வந்திருக்கிறார் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் எப்படி ஞானஸ்தான யோவான் சொன்னாரோ, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி வருகிறார் என்று சொல்றார். He knows. Even we recall that John the Baptist said, when he saw Jesus, he said, "Behold, the Lamb of God who takes away the sins of the world." And all this he knew in that room. அந்த அறையில் அவர் இருக்கும்போது இதை அனைத்தும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஆனால் இருப்பினும் அவர் எழுந்து அவர் அந்த அவரோட வஸ்திரத்தை கழட்டி ஒரு சேலையை கட்டி கொண்டு அவர் அந்த சீஷர்களோட கால்களை கழுவ ஆரம்பித்தார். And even though he knew all this, that he knew his authority, he knew his purpose, and he knew what he had to do, even then he stooped down, he changed his clothes, he stooped down, took the basin of water, and he began to wash the feet of the disciples. சீஷர்களோட கால்களை அவர் கழுவ ஆரம்பித்தார். அவர்களுக்கோ இது திடீர்னு நடந்த ஒரு சம்பவம் அவர்களுக்கு புரியவில்லை. It was so sudden that he did that they were taken by surprise, but at the same time they did not know what he was doing. அவர் என்ன செய்கிறார் என்று அவர்கள் அறியவில்லை. அவர்கள் ஆச்சரியமுடன் அவரை பார்க்கிறார்கள். They see him with surprise, they're shocked. What is he doing? Why is he doing, taking this basin of water and starting to wash our feet? அந்த காலங்களில் இஸ்ரேல் தேசத்தில் அங்கே அவர்களோட ரோடெல்லாம் நம்மளோட ரோடு மாதிரி இருக்காது, நம்மளோட சாலை மாதிரி இருக்காது.
அது மண் நிறைந்த சேறு நிறைந்த சாலைகளாக இருப்பதனால் வீட்டுக்கு வரவர்கள் அவர்களோட காலில் மண்ணும் தூசியும் சேரும் இருக்கும். அதனால் அங்கே உள்ள அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் வருகிறவர்களுடைய கால்களை கழுவுவான். In Israel in those days the roads were of sand, and so it was not there was dust, there was sand, there was mud, and so those who came to the house, their feet would not be clean. It would be with dust and sand and mud. And so it was customary for the servant in the house to wash the feet of the visitors, of the guests who came, or whoever came back into the house. And in this house where they were meeting, there were no servants. ஆனாலோ அவர்கள் இந்த சந்திக்கிற இந்த அறையில் அங்கே எந்த வேலைக்காரனும் அல்ல. அதனால் அவர்கள் மத்தியிலும் யாருமே முடிவு எடுக்கலை. சரி நாங்கள் செய்வோம் என்று அவர்களும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. அதனால் இயேசு என்ன செய்தார்? அவரே எழும்பி அவர்களோட கால்களை கழுவ ஆரம்பிக்கிறார். And because there was no servant and the disciples did not decide whether any one of them was going to wash the feet of one another, Jesus did that. And the action that Jesus did contrasted to what they did. அவர்கள் இருக்கிற நிலைமையும் செய்கிற செயலும் இயேசுவுக்கு வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அதே நேரத்தில் அவர்கள் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களோட சிந்தை எப்படி இருந்தது என்றால் அவர்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியில் யார் சிறந்தவர்கள், யார் உயர்ந்தவர்கள் என்று அவருக்குள்ள ஒரு பேச்சு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இயேசு என்ன செய்கிறார்? அவர்களுடைய கால்களை கழுவ ஆரம்பிக்கிறார். They were, even as they were sitting around the room, they were talking, and even when they came, they were talking about who among them is the greatest, who is the one who is better. And as they were talking, Jesus rose up to wash their feet. When the Lord stooped to do this lowly task, they were stunned into silence. அவர் குனிந்து அவர்களை கால்களை கழுவும் போது அவர்கள் ஆச்சரியத்தில் அமைதியாக இருந்து விட்டார்கள். Peter was not able to keep quiet, and so he was uncomfortable, and he said, "You shall never wash my feet." பேதுருவோ அங்கே அமைதியாக இருக்க முடியாமல் ஏனென்றால் அவர் ரொம்ப கஷ்டப்படுகிறார். அப்படி இருக்கையில் அவர் என்ன செய்தார் என்றால் இயேசுவை நோக்கி சொல்கிறார், "நீர் ஒரு காலமும் என் கால்களை கழுவப்படாது" என்றார். அதுக்கு இயேசு அவரை நோக்கி பேதுரு இடத்தில் சொல்கிறார், "நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை" என்றார். And so Jesus responds to him when he says, "You cannot wash my feet." Jesus says, "If I do not wash your feet, you have no share with me." நான் உன் கால்களை கழுவாவிட்டால் உன்னிடத்தில் என்னில் எந்த பங்கும் இல்லை என்று எடுத்து சொல்கிறார். And this foot washing turns out to be a powerful lesson in humility. இந்த கால் கழுவுறது பாகம் செய்தது இயேசு செய்த இந்த கால் கழுவுற பாகம் அது நமக்கு ஒரு தாழ்மையை குறித்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. ஆனால் அதுக்கு மேலாக கூட அங்கே இயேசு சொல்கிற பிரகாரம் அவர்களுடைய கால்களை கழுவவில்லை என்றால் அவருக்குள் எந்த பாகமும் இல்லை. Besides teaching us about humility, what this verse reveals is that if Jesus did not wash their feet, they have got no part in him. And that points out to what we are today. If even though we have been known and accepted by Christ, if there is sin and we do not bring it to God to be cleansed, then we may not have a part in what God is willing to do in our lives. இது நமக்கு என்ன எடுத்து காட்டுகிறது என்றால் நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக வாழ்கிறோம், அவரால் அறிந்து கொண்ட ஜனங்களாக இருக்கிறோம்,
ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நடக்கிற பாவங்களை நாம் அவரிடத்தில் அறிக்கையிடாமல் அவரிடத்தில் கொண்டு வராமல் இருந்தால், சுத்திகரிப்புக்குள் வராமல் இருந்தால், அது நமக்கு ஒரு தடையாக ஆகக்கூடும். It could become a snare for us. Sometimes we are willing to do that, but sometimes we are not, and so we need to examine. சில நேரங்களில் நாம் அப்படியாக கஷ்டப்படுவோம். அப்படி இருக்கையில் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. You know, when Jesus washed their feet, some were willing, but Peter was not willing. இயேசு அவர்களோட கால்களை கழுவும்போது சிலர் அவரை கழுவுறதுக்கு இடம் கொடுத்தார்கள், ஆனால் சிலரோ இடம் கொடுக்கவில்லை. அதே போலாக சிலர் இருப்பார்கள், அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சேவை செய்ய பிறர்க்கு சேவை செய்வார்கள், ஆனால் பிறர் அவர்கள் வாழ்க்கையில் சேவை செய்ய இடம் கொடுக்க மாட்டார்கள். You know, just like how some in the disciples allowed Jesus to wash their feet and some were hesitant, there are people who may allow believers and people who may allow who may want to serve others, but they are not willing to be served. They are not willing to be served by others. And that if we do not allow others to serve us, நாம் பிறரை நம் வாழ்க்கையில் சேவை செய்ய நாம் இடம் கொடுக்கவில்லை என்றால், அது சில நேரங்களில் ஆழமாக உள்ள பெருமையை எடுத்து காட்டும். You know, we only want to serve, but we don't want others to serve us or to minister to us, then that can reveal a deep-rooted or hidden pride in our lives. You know, in the world, that is because the world prioritizes leadership through success, status and power. ஏனென்றால் உலகத்தில் தலைமைத்துவம் எப்படி காணப்படுகிறது என்றால், அது வெற்றி மூலமாக, ஒரு பதவி மூலமாக, ஒரு வல்லமை மூலமாக காணப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவோ இங்கே என்ன எடுத்து காட்டுகிறார் என்றால், அது சேவை மூலமாக காணப்பட வேண்டும் என்று. You know, but here Jesus demonstrates that leadership should come through service. So being cleansed here means that changes take place on the inside. Our inner self encounters changes. அப்படி இருக்கையில் சுத்திகரிப்பு என்று இங்கே சொல்லையில் அதோட அர்த்தம் என்னவென்றால், நம் உள்புறத்தில் ஒரு மாற்றம் வருகிறது, நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக்கப்படும் என்று அர்த்தமாக இருக்கிறது. And so here Peter who realizes that if he did not allow for the washing, he will not have a part in Jesus, and therefore he willingly, completely allows Jesus to wash his feet. அதை அறிந்த பேதுரு உடனே மனம் மாறி இயேசுவை அவனுடைய கால்களை கழுவும் கூட அனுமதி செய்கிறான். அப்போ இங்கே நாம் என்ன காண்கிறோம் என்றால், நிபந்தனை இல்லாத ஒரு சேவை இயேசு செய்வதை நாம் காண்கிறோம். Here we see Jesus performing an unconditional service. He washes not only the disciples, all the disciples, including Judas, the one who betrayed him. அவர் எல்லோரு சீஷர்களுடைய கால்களையும் அவர் கழுகிறார். யூதாஸ், அவரை காட்டி கொடுத்த யூதாஸோட கால்களை கூட அவர் கழுவுகிறார். அவர் எல்லோருக்கும் சமமாக சேவை செய்கிறார். He serves all. He is not selective and he is not putting any condition. அவர் சிலரை மட்டும் அவர் தேர்ந்தெடுக்கவில்லை, அதே நேரத்தில் அவரோட சேவையை பெற்றுக்கொள்ள அவர் எந்த நிபந்தனையும் அவர் செய்யவில்லை. அவர் இலவசமாக அன்பாக அனைவருக்கும் அவருடைய அன்பை ஊற்றுகிறார். He lovingly and willingly pours out his love to all those that belong to him.
அவரிடத்தில் இருக்கிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை பின்பற்றவர்கள் மேல் அவரோட அன்பை அவர் ஊட்டுகிறார். He pours his love on those who believe in him, who follow him, and who live for him. Here serving others is a practical expression of that love. இங்கே சேவை செய்வது என்று சொல்கிறது அது வெளிப்புறமாக அந்த அன்பை எடுத்து காட்டுகிறது. By washing feet, Jesus is showing that true love is active, humble and tangible. அவர்களோட கால்களை கழுவும் போது அவர் என்ன வெளிப்படுத்துகிறார் என்றால் அவருடைய அன்பு உண்மையாக இருக்கிறது, அவரோட அன்பு தாழ்மை நிறைந்ததாக இருக்கிறது, அதே நேரத்தில் அது காணக்கூடியதாக இருக்கிறது என்று அவர் எடுத்து காட்டுகிறார். And therefore he makes a call to service. அப்படி இருக்கையில் அவர் சேவைக்கு அவருடைய ஜனங்களை அழைக்கிறார். அது யோவான் 13வது அதிகாரம் வசனம் 14 15 வாசிப்பதை கேட்போமாக. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்யுங்கள் என்று அவர் எடுத்து உரைக்கிறார். He is calling out his disciples to serve one another. An act of servanthood and humility. தாழ்மையிலும் சேஷத்துவத்திற்குள் அவர் வழிநடத்த அவர் அழைக்கிறார். When the master takes on the role of a slave to teach that true greatness is found in serving others. அவர் என்ன எடுத்து காட்டுகிறார் என்றால் உண்மையிலே யார் சிறந்தவர் உயர்ந்தவர் என்றால் பிறருக்கு சேவை செய்கிறவர்கள் தான் உயர்ந்தவராக இருக்கிறார்கள், மகிமை நிறைந்தவராக இருக்கிறார்கள் என்று இங்கே எடுத்து காட்டுகிறார். And therefore Jesus says, I have set you an example. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் எடுத்து காட்டுகிறேன் என்று சொல்கிறார். And therefore we are called to follow him in serving others, not for glory, but because love expresses itself through action. அதனால் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அவருக்கு சேவை செய்யும் என்றும் பிறருக்கு சேவை செய்யவும். ஏனென்றால் மகிமையை நாடி அல்ல, ஆனாலும் அது மூலமாக அந்த சேவை மூலமாக அவருடைய அன்பு வெளிப்படுத்தப்படும். அவர் இரண்டாவதாக நம்ம என்ன இந்த வசனங்களை நாம் காண்கிறோம் என்றால் அவருடைய அன்பு இருக்கிறது என்று நாம் காண்கிறோம். The second thing that we see in these verses is that the love of Jesus endures. After Judas has left and betrayed, Jesus says, now I will be glorified. அவர் யூதாஸ் அந்த கூட்டத்தை விட்டு கிளம்பி போன பிற்பாடு இயேசு சொல்கிறார், இப்போது நான் மகிமைப்படுத்தப்படுவேன் என்று. ஏனென்றால் அவர் அறிந்திருக்கார் அவருடைய நேரம் வந்து கொண்டே இருக்கிறது என்று. Because he knew that the betrayal time, the suffering time is coming, is approaching him, and that the cross is coming nearer to him. அவர் அந்த சிலுவையோட நேரம் அவர் இடத்தில் வருகிறது என்று சொல்கிறார். ஆனால் அவரோட அன்போ அவரோட மனநிலைமையோ மாறவில்லை. But he does not waver in his desire to fulfill the Father's will. This is love that endures. இதுதான் நிலைத்திருக்கிற தாங்கி இருக்கிற அன்பாக இருக்கிறது. He does not collapse under pressure. He does not withdraw when it becomes painful or inconvenient. அவர் அந்த சுமையில் அந்த பாரத்தில் அவர் கைவிடவில்லை, விலகி போகவில்லை, அதை விட்டு பின் தாங்கவில்லை. அவர் அந்த சுமையை அவர் சுமந்தார். அவர் தியாகத்துடன் விசுவாசத்துடன் அவர் கடந்து சென்றார். And while we may not be called to die physically like him, we are called to stay loving. நாம் அவர் போலாக மரணத்துக்குள் அழைக்கப்படாமல் இருப்போம்.
இருக்கக்கூடும். நம்மளோட வாழ்க்கை விசுவாசின் வாழ்க்கையில் நம் மரணத்துக்குள் அழைக்கப்படாமல் இருக்கக்கூடும். ஆனாலும் நாம் ஆண்டவர் நம்ம என்ன விரும்புகிறார் நமக்குள் என்றால், நாம் தொடர்ந்து அன்பினால் சேவை செய்து கொண்டு இருப்போம் என்று. அது மூலமாக நாம் அநேக உபத்திரங்கள் சந்திக்கக்கூடும், அநேக போராட்டங்கள் சந்திக்கக்கூடும். ஆனால் அதில் நாம் தொடர்ந்து இருப்போம் என்று அங்கே இயேசு விரும்புகிறார். Jesus desires that we continue to stay loving even when it is hard, even when it is costly, even when it is misunderstood. அது கடினமாக இருக்கும் நேரத்தில் கூட, அது நமக்கு ரொம்ப விலை மதிப்பு உள்ளதாக இருந்தது கூட நேரத்தில் கூட, அல்லது மற்றவர்கள் நம்மை புரியாமல் இருக்கிற நேரத்தில் கூட அவர் விரும்புகிறார் நாம் தொடர்ந்து அன்பிலே சேவை செய்வோம் என்று. That we will continue to serve in love to your family, to those around you and to the community. உங்களோட குடும்பத்தார் மத்தியில், உங்களோட நண்பர்கள் மத்தியில், உங்களோட வேலை இடத்தில் மத்தியில், உங்களோட சமுதாயத்தில் மத்தியில். It mirrors the love of Christ in a world where relationships often falter and patience runs thin. இந்த உலகத்தில், போராட்டமான இந்த உலகத்தில், இந்த நொறுக்கப்பட்ட இந்த உலகத்தில், உடைந்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்தில் இயேசுவோட அன்பை வெளிப்படுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மூன்றாவதாக நம்ம என்ன இதில் காண்கிறோம் என்றால், அவருடைய அன்பின் மூலமாக ஒரு சாட்சியாக காணப்படுகிறது. That love, it is a love that witnesses. அது இயேசு நமக்கு யோவான் 13வது அதிகாரம் வசனம் 34லேருந்து 35 வரை வாசிப்பதை கேட்போமாக. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அங்கே இயேசு ஒரு புதிய கட்டளை அவர் இந்த சீஷர்களுக்கு அந்த நேரத்தில் கொடுக்கிறார். முதல் அவர் என்ன எடுத்து சொன்னார் என்றால், சேவை செய்ய அவர்களுக்கு எடுத்து சொன்னார். ஆனால் இப்பொழுதோ அவர் ஒரு புதிய கட்டளையை அவர்களுக்கு கொடுக்கிறார். நான் உங்களை எப்படி நேசித்தேனோ அதே போலாக நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிங்கள் என்று அவர்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறார். Jesus gives them a new commandment here. He has already commanded them to serve, but now he adds on to say that commands them to love each other, to one another, as he has loved them. It is not a new command, but Jesus is raising the standard of the command. இது ஒரு புதிய கட்டளை அல்ல. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே உங்களைப் போல பிறரை நேசியுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கேயோ இயேசு என்ன சொல்கிறார் என்றால், அவரை போலாக நேசிக்கும்படி அவர் கட்டளை கொடுக்கிறார். This is not a new commandment, because in the Old Testament we already know that we are commanded to love others as ourselves. It says love your others as yourself. But here Jesus is raising the standard to love others as he loves them. எப்படி அவர்களை நேசிக்கிறாரோ அது போலாக அவர்களும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று அவர் இங்கே எடுத்து காட்டுகிறார். இங்கே அவர் மனுஷனுடைய அன்பை குறித்து சொல்லவில்லை, ஆண்டவருடைய அன்பை குறித்து எடுத்து காட்டுகிறார். Here he is not talking about human love, but he is talking about the love that is between him and his father. தேவனுக்கும் அவருக்கும் இருக்கிற, பிதாவுக்கும் அவருக்கும் இருக்கிற அன்பை கொடுத்து அவர் எடுத்து உரைக்கிறார். அவருடைய அன்பில் சேவை உள்ளது, அதே நேரத்தில் தியாகம் உள்ளது என்று அவர் எடுத்து காட்டுகிறார். It shows that his love is one that shows service and at the same time sacrifices. And he says that by this, when we live such a life where we serve others and love others with the love that Jesus shows us, then he says that everyone will know that you are his disciples. அவர் என்ன எடுத்து சொல்கிறார் என்றால், பிறரை
ஒருவர் நாம் இயேசுவின் அன்புக்குள் நேசிக்கும் போது, அதே நேரத்தில் பிறரை நாம் சேவிக்கும் போது, அவர்களை சேவை செய்யும் போது பிறருக்கு என்ன எடுத்து காட்டுகிறோம் என்றால், நாம் அவருடைய சீஷர்களாக இருக்கிறோம் என்று அவர் எடுத்து காட்டுகிறார். ஆனால் அதே நேரத்தில் இயேசு அறிந்திருக்கிறார், நாம் மனிதராக இருப்பதனால் நாம் அந்த வகையில் அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள ரொம்ப கஷ்டப்படுவோம் என்று. But Jesus knows that we being human will struggle to share that kind of love and to do that kind of service. He knows and he understands. அவர் அறிந்திருக்கார், அவர் புரிந்திருக்கிறார். அதனால்தான் அவர் தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். And that is why he said, I will send you a helper. And we read that in John 14 verse 16 to 17. அது யோவான் 14வது அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் அந்த பலனை பெற்றுக்கொள்வோம். We are able to do what God desires us to do, because not with our own strength, but with the strength that he provides through the Holy Spirit who is helping us. And with the help of the Holy Spirit, we are able to love others with the love that Christ shows us, and to be able to serve others the way that Jesus taught us. எப்படி இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அந்த வகையில் பிறருக்கு சேவை செய்யவும், பிறரை அன்புக்குள் வழிநடத்தவும் நாம் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். How we love one another is how the world sees Christ. எப்படி நாம் ஒருவர் நேசிக்கிறோமோ, எப்படி நாம் ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்கிறோமோ, அது மூலமாக தான் உலகம் நம்மை அறிந்து கொள்ளும். நாம் செய்கிற ஊழியம் மூலமாக சில நேரம் அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். நாம் சொல்கிற நற்செய்தி மூலமாக சில நேரம் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் நாம் எப்படி வாழ்கிறோம் என்று அவர்கள் பார்த்து, நாம் எப்படி ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டுகிறோம் என்று அவர்கள் பார்த்து, நாம் எப்படி ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்கிறோம் என்று பார்த்து அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். Sometimes the world will not understand the programs that we organize, will not understand the service that we do, or not even understand the message that we share with them. But they often watch us, they notice us, how we live together. They see how we care for each other, and they watch how we serve and extend grace. And then they may come to know that this is the God that they want to know. அப்படியே தான் அவர்கள் சில நேரம் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். Love that witnesses points beyond us to Christ himself. நாம் அப்படியாக சேவை செய்யும் போது, அன்பு காட்டும் போது, நாம் எப்படியாக சாட்சியாக இருக்கிறோம் என்றால் இயேசுவை வெளிப்படுத்துகிறோம். He makes him visible in our world. அவரை வெளிப்படுத்துகிறோம், அவர் காணப்படுவார், நம் மூலமாக அவர் காணப்படுவார். He will be seen through you and me when we serve and we love as Jesus taught. So Christian love is not only to be felt or spoken, but it must be seen. கிறிஸ்துவ அன்பானது அதை குறித்து கேள்விப்படுறது மட்டுமில்லை, அதை பற்றி எடுத்து பகிர்ந்து கொள்வது மட்டுமில்லை, அது காணப்பட வேண்டும். இந்த நாளில் கூட, இந்த இரவில் கூட நாம் ஆண்டவரோட அன்பை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்வோமாக. அவர் நமக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும், எப்படியாக நிலைத்திருக்க வேண்டும், எப்படியாக சாட்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் மூலமாக நம்ம கற்றுக்கொள்வோமாக. On this night, even as we receive the love of Christ, let us learn how to serve as Jesus served. Let us learn
how to endure as Jesus endured. And let us learn how to be a witness as Jesus witnessed. Today as we gather together, இந்த நாளில் நம்ம கூடி வந்த நாளில் கூட ஆண்டவர் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. May the Lord strengthen you and may the Lord encourage you as you look on to him. அவரை நோக்கி பார்க்கையில், அவர் சமூகத்தில் இருக்கையில் ஆண்டவர் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. உங்களில் அவருடைய அன்பை நிரப்புவாராக. அவருடைய அன்பினால் உங்களை வழி நடத்துவாராக. பிறர் கிறிஸ்துவை அவரோட அன்பின் மூலமாக பிறர் கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் காண்பாராக. May he strengthen you, may he fill you with his love, and may many others see Christ in you through his love. ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த இரவில் கூட ஆண்டவரே உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர், Lord, we on this holy night we remember and we receive your love, O Lord. We thank you for the sacrifice that you have done for us. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்த தியாகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நீர் காண்பிக்கிற பாதையை நாங்கள் பின்பற்ற நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். Lord, we desire to follow the path that you show, that you reveal to us. And we confess that we have not loved you as we loved others as we should have loved. But this day we decide, Lord, to love others as you have loved. ஆண்டவரே, நாங்கள் அநேகரை சில நேரங்களில் நேசிக்க முடியாமல் கூட ஆண்டவரே நேசிக்காமல் கூட இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம் ஆண்டவரே. பிறரை நீர் நேசித்தது போலாக பிறரை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை சுத்திகரியும், எங்களுடைய இருதயத்தை புதுப்பியும். Lord, cleanse us and wash us, Lord, just as how you washed the disciples. Wash our heart, renew us from selfishness and pride. ஆண்டவரே, சுயத்திலையும் பெருமையிலும் இருந்து எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. எங்களை உமது ஆவினால் எங்களை நிரப்பும். Lord, fill us with your spirit, Lord God, that we may love with your love. உமது அன்பினால் நாங்கள் பிறரை நேசிக்க எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்களை வழிநடத்தும். உம்முடைய அன்பு எங்கள் மூலமாக இந்த சமுதாயம் காணும்படியாக எங்களை வழிநடத்தும். Lord, help us that those around us will see you through the love that we share, and that your name will be glorified. உம்முடைய நாமம் மகிமைக்காக. இதை அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. We pray all this in the most precious name of our Lord and Savior Jesus Christ. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.